பிரைஸ் தி லார்ட். தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். லாஸ்ட்டாக நான் சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருப்பீங்கன்னா அதை பாருங்கள். அது ரிவைவல் ரிலேட்டட் வீடியோ. இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் பாரப்படுத்தின உணர்த்தின ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த காலகட்டத்தில் ஃபேமிலிஸ் தான் டெவிலோட ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்குது. ஃபேமிலிஸில் ஏகப்பட்ட இஷ்யூஸை நம்ம பார்க்குறோம். நிறைய கணக்கெடுப்புகளும் சொல்லுது கிறிஸ்தவத்தில் டைவர்ஸ் பெருகிடுச்சு. அந்த மாதிரி ஃபேமிலிஸ் இஷ்யூஸ் வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், நிறைய நமக்கு பெயின்ஃபுல்லான, அதாவது வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், வரோம், ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணுறோம். ஆனாலுமே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபேமிலியில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை ஒரு ட்ரை ஆக்கிடுது. ரொம்ப ஒரு சோர்வுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம காணப்படுறோம். ஸோ இந்த காரியத்தை குறித்து தான் நான் பேசணும்னு ஆண்டவர் உணர்த்தினார். ஃபேமிலி அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபேமிலின்ற காரியத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை சப்போர்ட் சிஸ்டம். ஃபேமிலி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சப்போர்ட் சிஸ்டம். ஆண்டவர் ஏவாளை படிச்சுட்டு சொல்லுவார், ஏற்ற துணை. அந்த துணைன்ற வேர்டோட இன்னொரு மீனிங் சப்போர்ட்டர். ஸோ ஃபேமிலி அங்கே க்ரியேட் ஆகும் போதே சப்போர்ட் க்ரியேட் ஆகுது. நம்மளோட சப்போர்ட் சிஸ்டமாக தான் ஃபேமிலி ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால தான் டெவில் என்ன பண்ணுறான், இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை ரொம்ப டேமேஜ் பண்ணுறான். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற காரியங்களை டேமேஜ் பண்ணிட்டா நம்ம தளர்ந்துடுவோம் அப்படின்றது தான் அவனோட ஒரு தந்திரமாக இருக்குது. அதனால் இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் அவன் டச் பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை குறித்து நம்ம இன்னும் எசேக்கியேல் 34 இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு விரும்புகிறேன். ஸோ நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஃபேமிலி அப்படின்னா 2 விதமான சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ப்ரைமரி சப்போர்ட் சிஸ்டம், செகண்டரி சப்போர்ட் சிஸ்டம். செகண்டரி சப்போர்ட் சிஸ்டம் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஃபேமிலியாக, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஃபேமிலி எல்லாமே செகண்டரி சப்போர்ட் சிஸ்டம். ப்ரைமரி சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு ஆண்டவர் தான். இந்த வேர்டை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். எசேக்கியேல் 34 ஆண்டவர் சொல்கிறாரு 5வது வசனத்தில், மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின. மேய்ப்பனை ஆண்டவர் வைக்கிறாரு, அது இல்லாததுனால அந்த ஆடுகள் சிதறுண்டு போயின அப்படின்னு சொல்லியிருக்கு. மேய்ப்பர்கள் அப்படின்னாவே அது தாய் தகப்பன், கணவர், இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஆண்டவர் சில பேரை ஃபேமிலியில் வைக்கிறாரு. வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேமிலியில் அந்த மேய்ப்பர்கள் இல்லாததுனால ஒரு டேமேஜ் நடக்குது. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், சில ஃபிசிக்கலாகவே அவங்க இல்லாமல் போகலாம். சில நேரம் அவங்க இருந்துமே அவங்க ரோல் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக அவங்க உயிரோடு இருந்துமே அந்த ரோலை அவங்க மிஸ் பண்ணும்போது, மேய்ப்பன் இல்லைன்னா என்னென்ன டேமேஜ் நடக்கும்ன்றத சொல்லியிருக்கிறாரு. காட்டு மிருகங்களுக்கு இரையாயின, சிதறி போயின, நசல் கொண்டன, பலவீனப்பட்டன. ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போமே, எப்பெல்லாம் டெவில் இந்த சப்போர்ட் சிஸ்டத்தை டச் பண்ணுறானோ அப்போல்லாம் நம்ம ஆப்வியஸாகவே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்குள்ளார வெளிப்படுது. வீக் ஆகிடுறோம், நசல் கொண்டுறோம், ரொம்ப எலும்பு முறிஞ்ச நிலமை, உலர்ந்து போன நிலமை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, காட்டு மிருகங்களுக்கு நடுவில் வாழ்கிற மாதிரியான ஒரு பயம், பதட்டம், கலக்கங்கள், அழுத்தங்கள், இது எல்லாமே சப்போர்ட் சிஸ்டத்தில் ஏற்படுகிற டேமேஜ் தான் நமக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எசேக்கியேலை நீங்கள் வாசித்து பார்த்தா அதனோட விளைவுகள் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குது. விசாரிப்பாரற்ற ஒரு நிலைமைக்கு ஆடுகள் தள்ளப்படுது. ஒரு குடும்பத்தில் இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த சப்போர்ட் சிஸ்டம், இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த மேய்ப்பன்ற ஸ்தானத்தில் இருக்கிற கணவரோ தகப்பனோ தாயோ அந்த குடும்பத்தில் இல்லை, அந்த குடும்பத்தில் அவங்களோட ரோல் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமை, எப்போ பார்த்தாலும் ஒரு அலைஞ்சி திரிகிற ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த உடனே சொல்கிறாரு, எல்லா ஜனங்களையும் பார்த்து இவங்களுக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் ஒரே வேர்டு, அந்த வேர்டு மேய்ப்பன் இல்லாததினால தோய்ந்து போயிருக்கு, என் ஆடுகள் தோய்ந்து போயிருக்கு,
அப்போ ஆண்டவர் எவ்வளோ தூரம் அதை கன்சர்னாக கவனிக்கிறார் பாருங்க. ஒரு பராமரிக்க வேண்டிய, ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய, கொடுக்க வேண்டிய அந்த அந்த ரோலில் இருக்க வேண்டியவங்க அதை செய்யலன்னும் போது ஆண்டவர் அதை ரொம்ப ஒரு கன்சர்னாக எடுத்து ஆண்டவர் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் ஆடுகளை விசாரிப்பேன். ஸோ மேய்ப்பன் இல்லை, இந்த செகண்டரி சப்போர்ட் சிஸ்டத்தை பிசாசு டேமேஜ் பண்ணிட்டான். இப்போ அதை சரி செய்ய முடியல. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்ன, என்னோட சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு சரியாக இல்லை, அதனால் என்னால் இந்த லைஃப்பை சரியாக சர்வை பண்ண முடியல, வாழ முடியல அப்படின்றதான் நம்மளோட ப்ராப்ளம். எத்தனை கணவன்மார்களால் பாதிக்கப்படுகிற பெண்களால் பாதிக்கப்படுகிற கணவன்மார்கள், எத்தனை குடும்பங்களில் தாய் தகப்பன் இருந்தும் இயலாமையினால குடும்பத்தை நடத்த முடியாமல் படுற கஷ்டங்கள். ஸோ இது எல்லாமே இந்த செகண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தில் வீக் ஆயிடுது. இந்த வீக்கான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் ஆடுகளை விசாரிப்பேன். நம்மளோட பிரைமரி சப்போர்ட் சிஸ்டம் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு அதெல்லாம் டேமேஜ் பண்ணுறான் சத்ரு, அது எல்லாமே உனக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அதை சரி பண்ணணும், அதை சரி செய்ய அவரால் கூடும் என்றாலுமே அவர் ஒரு காரியத்துக்காக அதை அப்படியே தான் வச்சிருக்காரு. என்னன்னா, உன்னோட சப்போர்ட் நான் தான். அந்த பைபிளில் சொல்லியிருக்கு, நானே உனக்கு சகாயர், நான் தான் உனக்கு சப்போர்ட்டு. அதை நம்ம ரியலைஸ் பண்ணி அதை அனுபவிக்கணும். நிறைய நேரம் இந்த சப்போர்ட்டையே பார்த்து 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 பழகின நமக்கு ஆண்டவரோட சப்போர்ட் நமக்கு பெருசாக தெரியறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீக் ஆகிறதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு, நான் உனக்கு சப்போர்ட்டு, அதாவது தகப்பன் இல்லையா, கணவர் உனக்கு சரியா இல்லையா, மனைவி சரியா இல்லையா, எந்த சப்போர்ட் சிஸ்டம் உனக்கு சரியா இல்லை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணி இந்த லைஃப்பை என்னால் சர்வை பண்ண முடியாதுன்னு நீ குழப்பத்தோட ஒரு கேள்விக்குறியோட இருக்கியோ, அதே ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். அல்ல சொல்லியிருக்கிறார். 23வது வசனத்தில் சொல்லுது, அவைகளை அவர் மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். 22ல சொல்லியிருக்கு, நான் என் ஆடுகளை இனி சூறை ஆகாதபடிக்கு ரட்சித்து காணாமற் போனதை துரத்துண்டதை கொண்டு எலும்பு முறிந்ததெல்லாம் காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்தி, அதாவது என்னென்ன பாதிப்பு நமக்குள்ள ஏற்பட்டுச்சோ அதையெல்லாம் சரி செய்ய ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம அவரை சப்போர்ட்டா நினைப்போம்னா, இப்ப பாருங்க, தாவீது சொல்றாரு, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் அவங்கள போய் சேஞ்ச் பண்ணுவார், அவங்களுக்குள்ளார மாற்றத்தை கொண்டு வருவார். அப்படின்றத விட தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவங்க மாறுறாங்களோ மாறலையோ அது ரெண்டாவது, ஆனா கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அதுதான் நம்மளோட நம்பிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் அவங்க மாறலன்ற ஒரு ஸ்ட்ரெஸ், அவங்க மாறுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இதெல்லாம் கலந்து வாழ்க்கையோட பல வருடங்களை நம்ம விரக்திலையும் வெறுப்புலையுமே ஏமாற்றத்திலையுமே கழிச்சிடணும். ஏன் ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு அங்கலாய்க்கிறோம், கசந்து போகிறோம். ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு ஆழமான காரியம் நமக்கு புரியணும். இயேசுதான் நமக்கு சப்போர்ட் சிஸ்டம், பிரைமரி சப்போர்ட் சிஸ்டம். அதாவது இது இல்லைனாலும் உன்னை வாழ வைக்க என்னால் முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் எழுத விரும்புகிறார். அதுக்காக தான் இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் அந்த சமாரியன் அந்த இடத்துல அவன் குற்றுயிரும் கொலையுயிருமா அவன் கிடப்பான். லூக்கா 10ல் சொல்லியிருக்கோம். அவன் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில கிடக்கும் போது எல்லாரும் அவனை பார்த்து வழி விலகி போறாங்க. அப்போ ஒருத்தவங்க அவரை எடுத்து டேக் கேர் பண்ணிட்டு கொண்டு போய் ஒரு சத்திரத்துல கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பொறுப்புல ஒருத்தவங்க கையில கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறார். ஆம் பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பேச சொல்லி நான் அழைச்சி அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேரு, அதாவது அந்த பேரு கொடுத்தவர் அவர் தான். முழு உரிமையும் அவருக்கு நம்ம மேல இருக்கு. தாய், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே அவர் நம்மளை
பராமரிக்கவும் நம்மளை வந்து உருவாக்கவும் நம்மளை பாதுகாக்கவும் பயன்படுத்துகிற ஒரு காரியம்தான். அதுக்காக அவங்கள நம்ம அற்பமாக நினைக்கணும்னு இல்லை. ஆண்டவர் அவர்களை கொண்டு நம்மளுக்கு நன்மைகளை செய்கிறார். ஆண்டவர் அவங்கள கொண்டு நம்மளை ஆதரிக்கிறார். ஆனால் பிரைமரியாக நம்ம யாருக்கு சொந்தம் அப்படின்னா ஆண்டவருக்கு சொந்தம். ஃபஸ்ட்டு நம்ம அவரோட உரிமை, அவரோட படைப்பு. அது இல்லை, இன்னொருத்தவங்க நம்மளை பராமரிக்க வேண்டியவங்க பராமரிக்காவிட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல அதை பற்றி ஒரி பண்ண போகிறதே இல்லை. ஐயோ இவங்கள தானே நம்பியிருந்தானே ஆண்டவர் ஃபீல் பண்ண போகிறாரு. அந்த இடத்துல அவரே வந்து இறங்கி அந்த நபர் இருந்தால் என்னென்ன வாழ்க்கையில் நடந்திருக்கணுமோ அதை விட பல மடங்கு நம்மை ஆசிர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவ்வளோ வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய மந்தை நாடாகி நாம் பாதிக்கப்படுறத ஆண்டவர் ஒரு நாளும் கண்டு காணாமல் விடவே மாட்டார். இந்த சத்தியங்கள்லாம் என் வாழ்க்கையில் என்னை உருவாக்கியிருக்கு. எனக்கு ஆண்டவர் இதை நிரூபித்து காட்டின சத்தியங்கள். ஆண்டவர் என்னை அப்படி வந்து ஆசீர்வதித்தார், அப்படி என்னை பராமரித்தார், அப்படி என்னை பாதுகாத்தார். இது எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் நீங்களும் இதை விசுவாசிக்கும் பொழுது இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை அந்த செகண்டரி சப்போர்ட் சிஸ்டத்தையே நினச்சி ஸ்ட்ரெஸ்லேயும் ஒரியிலையும் இது இல்லைன்னா என்னாகும், இல்லையே அப்படின்ற ஏக்கத்துலேயும் இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்கள். ஆண்டவரே அதுதான் இல்லை, ஆனால் என் ப்ரைமரி சப்போர்ட் சிஸ்டம் நித்தியமானது, அது என்னைக்கும் அழியாது, அது எனக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதனால தான் அந்த ஒரிசாவில் தீ விபத்தில் வந்து அந்த மிஷினரி இறந்தப்ப அவங்க ஒய்ஃப் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என் தேவன் வாழ்வதனால நான் நாளைய தினம் வாழ்வேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்ததால அவங்க நில குளிஞ்சு போயிடல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது செகண்டரி தான், ப்ரைமரி சப்போர்ட் சிஸ்டம் என்றைக்குமே இருக்குன்றது. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம்னா ஆண்டவர் அதை ஹானர் பண்ணுவார். ஆண்டவர் அதை மகிமைப்படுவது இல்லாமல் அந்த நம்பிக்கையுடைய நம்மளையும் ஆண்டவர் வந்து உயர்ந்த இடத்துல வைத்து ஆசீர்வதிப்பார். இதில் சொல்லியிருக்கு அந்த எசேக்கியேல்ல, நல்ல தொழுவும் நல்ல மேய்ச்சலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். நல்ல தொழுவும் இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தையும் சிறந்த ஒரு மேய்ச்சலையும் ஆண்டவர் தருவார். இனி புறஜாதியார் செய்யும் அவமானத்தை இந்த மாதிரி நம்ம டேமேஜ் ஆகும்போது எப்போ சமயம் கிடைக்கும்னு பார்த்து நீ ஆண்டவரை நம்பியிருந்தன்ற வார்த்தையை சொல்லி சொல்லி குத்துகிற அந்த வார்த்தைகள் இனி வந்து அதை என் ஜனத்து மேலே அந்த சொற்கள் வராது, பலிக்காது, அது நடக்காது அப்படின்னு ஆண்டவர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முதன்மையான ஒரு சப்போர்ட்டாக வச்சு இடம் கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அது எவ்வளவு உன்னதமான ஒரு காரியன்றதை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிரூபிப்பார். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு சத்தியத்தில் குறித்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.